ஓகேப்பா. வந்துட்டீங்களா அப்ப எல்லாரும்? எங்க யாரு யார் கிளாஸ்ல இருந்து வெளில போயிட்டாங்க? 2 பேரு. யார் யாரு? ஆமா. வேற யாரு? ஓகே. சரி. வேற யாரு? சரி ஓகே. சரி ஓகே பரவால்ல. சரி கவனிக்கிறேன். ஆ சரி. சொல்லுங்கப்பா. என்ன வரும்? எம்வி ஸ்கொயர்ட் பை எல் காஸ் 180 யோட வேல்யூ என்னப்பா? காஸ் 180 யோட வேல்யூ எவ்வளோ? -1. ஸோ அப்ப என்ன வரும்? பிளஸ் எம்ஜி இன்டு -1ன்னு வரும். ஸோ அப்ப இந்த இடத்த கேர்ஃபுல்லா பாருங்க. மத்த மத்த எந்த பாயிண்ட்டும் இல்லாம, இந்த பாயிண்ட்ல மட்டும் நம்ம டென்ஷன் 0 எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? now mv squared by L சரிங்களா? -1 into mg -mgன்னு வந்துருமா? ஓகேவா? இப்ப நீங்க இந்த இடத்துல v ஸ்கொயர் வந்து gl போட்டா நமக்கு ஆன்சர் 0 தான் வரும். பட் அது நம்ம v எப்படி வச்சு நம்ம டெரைவ் பண்ணோம்னா, நம்ம இந்த வெலாசிட்டி கண்டுபிடிச்சது எல்லாமே ஒரே ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா டென்ஷன் அட் c வந்து 0ன்னு எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? இப்ப நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சதே இந்த டென்ஷனை நம்ம 0 பண்ணி தான் எல்லா வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சோம். எல்லா பாயிண்ட்லயும் டென்ஷன் கண்டுபிடிச்சோம். அதை மறந்துடாதீங்க. மறுபடியும் இந்த இடத்துல வந்து சார் ஆமா சார் செம்மையா வருது சார், இந்த இடத்துல ஜிஎல், இந்த இடத்துல எல்ஏ -mg, இந்த இடத்துல டென்ஷன் 0 வருது சார், செம்ம சார் அப்படின்லாம் இல்ல. ஆக்சுவலா அதை 0 பண்ணி தான் நம்ம இது எல்லாமே கண்டுபிடிச்சோம். திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சோம். இது ஏன் நம்ம டென்ஷன் 0 வச்சோங்கிறதுக்கு ரீசன் வந்து இது இப்படி போடுறது ரீசன் கிடையாது. என்னன்னா இந்த இடத்துல மைனஸ் வருது. தட் இஸ் த ரீசன், மெயின் ரீசன். இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, வேற எந்த ஃபார்முலாலையும் இந்த 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 இடத்துல மைனஸ் வர இந்த தான் டென்ஷன் அட் சில வந்து மைனஸ் வருது. 0 வர வாய்ப்புகள் அதிகம். இந்த எப்பவுமே நமக்கு ஒரு ஆன்சர் 0 வருதுன்னா ஏதாவது 2 விஷயத்தை சப்ராக்ட் பண்ணாதானே 0 வரும். பிளஸ் பண்ணா 0 வருமா? எங்கேயாவது 2 இதை பிளஸ் பண்ணா 0 வருமா? சோ இந்த பாயிண்ட்ல நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த டேர்மும் வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஆகி உங்களுக்கு என்னன்னா 0 வரும். நம்ம அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த பாயிண்ட மட்டும் இந்த பாயிண்ட்ல நம்ம டென்ஷன் நம்ம 0ன்னு எடுத்தோம். பட் இந்த பாயிண்ட பாருங்களேன், ஏ பாயிண்ட பாருங்க. ஏ பாயிண்ட்ல ரெண்டுமே பிளஸ் வரும். இப்ப டென்ஷன் அட் ஏ பாயிண்ட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? mv ஸ்கொயர்டு பை எல், தீட்டா வந்து 0 டிகிரி. சோ என்ன வரும்னா பிளஸ் mgன்னு வந்திருக்கும். கரெக்டா? ஓகே. அடுத்த டென்ஷன் அட் பி பாயிண்ட் பாருங்க. mv ஸ்கொயர்டு பை எல் காஸ் 90 வந்து 0 ஆயிடும். கரெக்டா? கரெக்டா? ஆனா இதுவே டென்ஷன் அட் சி பாருங்க. mv ஸ்கொயர்டு பை எல் மைனஸ் எம்ஜின்னு வரும். கரெக்டா? ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஈக்குவேஷன்ல டென்ஷன் 0 வர சான்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த ரெண்டு டேர்மும் இந்த டேர்மே நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கு. ஆட் பண்ணா எப்படி ரிசல்ட் 0 வரும்? சான்ஸே கிடையாது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா, இங்க சப்ராக்ட் பண்ணவே வேலையே கிடையாது. இங்க ஒரு டேர்மே கிடையாது. ரெண்டாவது டேர்மே கிடையாது. பட் இந்த ரெண்டு டேர்மை வந்து சப்ராக்ட் பண்ணா நமக்கு டென்ஷன் வந்து 0 வரும். அதனாலதான் நம்ம இந்த இடத்துல டென்ஷன் வந்து யூ டேக் டெஸ்ட். கிளியர்? அவ்வளவுதான்ப்பா. திஸ் அப்ப ஜென்ரல் பாயிண்ட்ல டென்ஷன் கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. தீட்டா வந்து கொஸ்டின்ல என்ன வேணா கொடுக்கலாம். உங்களுக்கு 0 டிகிரி கொடுக்கலாம், சரிங்களா? 90 டிகிரி கொடுக்கலாம், இல்ல 20 டிகிரி 30 டிகிரி கொடுக்கலாம். மேக்ஸிமம் இந்த வேல்யூ கொடுப்பாங்க. அதை நீங்க இதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே கிளியர்? ஓகேங்களா? இதுதான் ஜென்ரல் பாயிண்ட பத்தி அனலைஸ் பண்றது. அடுத்து இந்த பாயிண்ட் நீங்க இந்த வேணா அக்சலரேஷனை பத்தி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம்ல, என்ன கண்டுபிடிச்சோம் இந்த இடத்துல? இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமே, அது m இன்டூ இந்த ஈக்குவேஷன் m இன்டூ ஏடி ஈக்குவல் டு மைனஸ் ஜி சைன் தீட்டா. டேஞ்சென்சியல் அக்சலரேஷன் வந்து கேட்டாங்கன்னா மைனஸ் ஜி சைன் தீட்டா. ஆக்சுவலா டேஞ்சென்சியல் அக்சலரேஷன் என்ன ஃபார்முலா சொன்னேன்? ரேட் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுறதுனால வரக்கூடிய அக்சலரேஷன் என்னப்பா? ஓகேவா? இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். கிளியர்? புரிஞ்சுதுலப்பா? வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். பட் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த உங்க புக்ல இப்போ ஸ்டேட் போர்டு புக்ல பாத்தீங்கன்னா ஜென்ரல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு தான் அதுக்கப்புறமே எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? என்சிஆர்டில வந்து டென்ஷனை 0 பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுனால எல்லாமே ஓகே தான். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? இப்போ ஓகே, வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் ஓகேவா? ஸோ ஃபைனலி நம்ம ஒரு ரிசல்ட்டுக்கு வந்துடணும் எப்பவுமே. சரிங்களா? என்ன ரிசல்ட் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு போதும். போர்டுக்கு போதும். சரியா? இதுவே நான் இன்னும் நீட்டுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே எடுக்கணும். ஸோ ஃபைனலா என்ன ஆன்சர் ஃபைனலா தெரிஞ்சுக்கங்க. என்ன ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி
ஃபைனலி ஒரு வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன், சரிங்களா? ஒரு வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்படிதானப்பா? கரெக்ட். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தீட்டா வந்து எனக்கு 0 டிகிரினா அந்த பாயிண்ட் லோயஸ்ட் பாயிண்ட் தட் இஸ் ஏ பாயிண்ட். அதுல எனக்கு வந்து டென்ஷன் என்ன அப்படின்னா 6 mg. ஓகேவா? வெலாசிட்டி என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gl. என்னப்பா கரெக்டா? ஓகே. அடுத்து தீட்டா வந்து எனக்கு 90 டிகிரினா என்ன பாயிண்ட்ப்பா? தீட்டா 90 டிகிரினா எனக்கு என்ன பாயிண்ட் வரும்? மிடில் பாயிண்ட் வரும். மிடில் பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பி பாயிண்ட். அதுல டென்ஷன் சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. டென்ஷன் என்ன, வெலாசிட்டி என்ன? பி பாயிண்ட். 3 mg. எனக்கு வெலாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3gl வரும். அது வந்து பாத்தீங்கன்னா தீட்டா வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிகிரி நமக்கு? தீட்டா வந்து எனக்கு 180 டிகிரி அப்படின்னா என்னோட பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் தட் இஸ் சி பாயிண்ட். இந்த சி பாயிண்ட்ல டென்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 0 டிகிரி 0 அண்ட் வெலாசிட்டி எவ்வளோப்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் gl. ஸோ அப்போ பாத்தீங்க வெலாசிட்டி என்ன ஆயிட்டே இருக்குன்னா நமக்கு டிக்ரீசஸ் ஆயிட்டே இருக்கு. அதான் நம்ம கவனிக்கணும். அப்போ இதுல இருந்து தெரியும் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தெரியுது. ஸோ இட் இஸ் எ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ இப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்கிள், அது இல்லாம நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லிட்டோம். அப்போ எனக்கு இதுவே டீட்டான்னு சொன்னாங்கன்னா எனக்கு வந்து அது காமன் பாயிண்ட். டீட்டானா எனக்கு காமன் பாயிண்ட். ஓகேங்களா? டீட்டானா எனக்கு காமன் பாயிண்ட். அந்த காமன் பாயிண்ட்ல எனக்கு டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு தான் அந்த ஈக்குவேஷன், இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் மைண்ட்ல இருக்கும். ஃப்ரீ பாடி டயக்ராம் மைண்ட்ல கொண்டு வரணும். அப்படியே கொண்டாந்து அப்படியே உள்ளார கொண்டு வாங்க. என்ன இருக்கும்? டென்ஷன் வந்து இப்படி இருக்கும். ஓகே, அந்த டி மைனஸ் எம்ஜி கான்ஸ்டன்ட் இருக்கும். அது எந்த அக்சலேஷன் ஈக்குவலா இருக்குன்னா சென்டிபிட்டல் அக்சலேஷனுக்கு. அப்போ சென்டிபிட்டல் அக்சலேஷன் பிளஸ் எம்ஜி காஸ்டிட்டா. கிளியர்? இந்த ஈக்குவேஷனை எழுதணும்னா உனக்கு அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் மைண்ட்ல இருக்கும். எந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்? இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம். கரெக்டாப்பா? இது மைண்ட்ல இருந்தா போதும், நம்ம எழுதிடலாம். அப்சர்வ் பண்ணக்கூடாது, இந்த மைண்ட்ல கொண்டு வா அப்படியே, அவ்வளவுதான். அப்ப இதை எழுதிடலாம். சரி, இதை வச்சு நீங்க எல்லா பாயிண்ட்டுக்கும் டென்ஷனையும் சொல்லுங்க. ஓகே. அதுக்கப்புறம் டான்ஜென்ஷியல் அக்சலேஷனோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா மைனஸ் ஜி சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு வந்தது. இதை you can also write dB vector by dt, rate of change of magnitude of velocity. So this is minus g sin theta. And centripetal acceleration ஓட ஃபார்முலா, ஏன்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா 2 அக்சலரேஷன் இருக்கும். சென்டிபிட்டல் அக்சலரேஷனோட ஃபார்முலா mv ஸ்கொயர்ட் பை n. யாருக்கா டவுட் இருக்கா பாருங்கப்பா? இது வரைக்கும் இதாப்பா, இதான் ஃபைனலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாமே இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வெலாசிட்டி கொடுக்குறோம்ல, அந்த வெலாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gl கொடுத்தாதான் அது என்ன பண்ணும்? அந்த சர்க்குலர் மோஷனை கம்ப்ளீட் பண்ணும். இதுக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ளீட் பண்ணாது. சொல்றது புரியுதாப்பா? புரியுதா? இது இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு இங்க திரும்ப மறுபடியும் இதே பாயிண்ட்க்கு வரணும்னா இந்த வெலாசிட்டி நீங்க கண்டிப்பா கொடுத்தாகும். ஓகேவா? ஏன்னா அந்த இந்த நம்ம 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 இப்படி தொங்குதுலப்பா, என்ன பாரு என்ன பாரு, இப்படி தொங்குதுலப்பா. நீங்க இந்த இடத்துல ஒரு ஒரு வெலாசிட்டி கொடுக்குறீங்களா? இப்படி பாருங்க, இங்க தான் நிக்குது. எனக்கு வந்து ஃபுல் சர்க்குலர் மோஷன் வரணும்னா நான் எவ்வளவு வெலாசிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அது எதை பொறுத்து இருக்கு? இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை பொறுத்து இருக்கு. லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க வெலாசிட்டி அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கும். லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க வெலாசிட்டி கம்மியா கொடுத்தா போதும். அது என்ன ஆகும்னா இந்த ஒரு சர்க்குலர் பார்த்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணிடும். புரியுதா? சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல ஒரு சூப்பரான சொல்லியிருந்தாங்க, என்சிஆர்டில ஒரு லைன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கட் பண்றேன். நான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கட் பண்றேன். எந்த இடத்துல? இப்ப இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல போகுது இல்ல, அது ஒண்ணு கேட்டிருந்தாங்க. இப்ப நான் இந்த இந்த இடத்துல பாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்கு. நான் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து கட் பண்றேன். கட் பண்ணிட்டேன். சரிங்களா? கட் பண்ணிட்டா அதோட பாத் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதோட பாத் வந்து எப்படி இருக்கும்? இப்ப இதுதான் நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதான் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இப்ப கட் பண்ணிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்பா? கட் பண்ணிட்டா என்ன ஆகும்? இப்ப டென்ஷன் இருந்தா பாருங்க. இந்த இடத்துல வெலாசிட்டி இருக்கா இல்லையா? இந்த இடத்துல வெலாசிட்டி எவ்வளவுப்பா? இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி எவ்வளவு?
இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டிப்பா. வெலாசிட்டி இல்லையா? வெலாசிட்டி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎல் இருக்கா? இது கண்டிப்பா இருக்கும். நீங்க இந்த இடத்துல 5GL குடுத்ததுனால இந்த இடத்துல ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும் தான் இருக்கும். தேர் இஸ் நோ வெர்டிகல் வெலாசிட்டி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தேர் இஸ் நோ வெர்டிகல் வெலாசிட்டி அட் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட். சொல்லுங்க பாப்போம். இது எங்க படிச்சோம்? ஹையஸ்ட் பாயிண்ட்ல ஒன்லி ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும் தான் இருக்கு. வெர்டிகல் வெலாசிட்டி, வெர்டிகல் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இல்லங்கறத எங்க படிச்சோம்? Do you remember? கைனமேட்டிக்ஸ்ல எங்க? ப்ரொஜெக்டைல் மோஷன்ல படிச்சோம். வெரி குட். சரியா? வெரி குட். சரிங்களா? ப்ரொஜெக்டைல் மோஷன்ல படிச்சோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் எங்க படிச்சோம்னா, இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்குல்ல, இங்க இங்க இருக்குல்ல, இப்படி நம்ம இங்க இருந்து இதை இன்க்ளைண்டா த்ரோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இப்படி வந்து விழுந்திருக்கும். இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல ஒன்லி ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல ஒன்லி வெர்டிகல் வெலாசிட்டி இருக்குன்னா, இந்த பாத் என்ன பாத்து? சர்க்குலர் பாத்தா, பாரபோலிக் பாத்தா? பாரபோலிக் பாத்து. சொன்னோம்ல, இந்த பாத்து பாரபோலிக் பாத்து. நீங்க ஞாபகம் இருக்கா? போச்சுடா. சரி பரவாயில்ல. நீங்க வேணா அப்புறமா எடுத்து போய் பாருங்க. இந்த பாத் இருக்குல்ல, நாட் சர்க்குலர் பாத். திஸ் நாட் அ சர்க்குலர் பாத். திஸ் அ பாரபோலிக் பாத். என்ன பாத்து? பாரபோலிக் ஈக்குவேஷன் வந்திருக்கும். நீங்க வேணா எடுத்து போய் பாருங்க. பாரபோலிக் ஈக்குவேஷன் வந்திருக்கும். சரியா? நாட் சர்க்குலர் ஈக்குவேஷன் வந்திருக்காது. பாரபோலிக். அப்போ நீங்க இந்த இடத்துல கட் பண்ணா, இந்த இடத்துல ஒரு வெலாசிட்டி இருக்கு இல்லையா? சோ அப்ப இது எப்படி வந்து விழுகும்னா, நாட் சர்க்குலர் மோஷனை இது இங்கே புரிஞ்சுட்டு பாருங்களேன். இது திரும்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கணும். அப்படிதானே? இந்த கயிறு இருக்கணும்பா. இந்த கயிறு தான் கட் பண்ணிட்டோமே. இந்த கயிறு இல்ல. இது எப்படி சர்க்குலர் பாத்துக்கு வரும்? அது என்ன பாத்த ஃபாலோ பண்ணும்னா, பாரபோலிக் பாத்த ஃபாலோ பண்ணி போய் விழுந்துரும். புரியுதா? பாருங்க, இந்த பாரபோலிக் பாத்த ஃபாலோ பண்ணி போய் இப்படி போய் விழுந்துரும். கிளியர்? இப்ப இந்த பாத் இப்ப நீங்க அதை கேட்பாங்கப்பா. இப்ப நான் ஸ்ட்ரிங்கை கட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் கட் பண்றேன்னா இட் ஃபாலோஸ் பாரபோலிக் பாத், நாட் சர்க்குலர் பாத். இட் ஃபாலோஸ் பாரபோலிக் பாத். ஓகே? if the string வந்து cut, if the string is cut at the highest point. கிளியர்? அவ்வளவுதான்ப்பா. ஃபுல் அனலைஸ். உங்க போர்டுக்கு தேவையான எல்லாமே இந்த ஒரு போர்டுல இருக்கு. சரி, கிளியர்? அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்க என்ன எந்த கொஸ்டின் கேட்டாலும் பா, என்ன கொஸ்டின் கேட்டாலும் இதுல இருந்து வந்துடும். நீட் ஜெயினா கொஞ்சம் இதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாலாம் இருக்கு. இதோட அதிகமா படிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்லை. நமக்கு பார்த்துக்கலாம். கிளியர்? ஓகே. சரி, ஓகே. ஆக்சுவலா என்ன நியூஸ்